எபிசோட் 46. என்ன கௌரி, உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுற உரிமை எனக்கு இருக்குது. ஏன்னா நான் உன் அப்பா. நான் யாரை சூஸ் பண்ணாலும் பர்ஃபெக்டாக தான் இருக்கும். நீ ருத்ராவை வேணான்னு சொல்கிற அப்படின்னா கண்டிப்பாக ஆஃபீஸில் எவனையாவது லவ் பண்ணிட்டு இருப்பேன், அப்படி தானே அப்படின்னு கேட்டார். இதை கேட்ட கௌரி ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. ஆமாம், நான் ஒருத்தனை லவ் பண்ணுறேன் தான். இப்போ உங்களுக்கு அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா. அதுக்கு கார்த்திகேயன், நீ லவ் பண்ணுறதெல்லாம் சரிதான், ஆனால் நான் சொன்ன பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லைன்னா அந்த பையனை நான் துண்டு துண்டாக வெட்டி ஆற்றுல போட்டுருவேன். நாளைக்கு நியூஸில் நீயே பார்ப்ப அப்படின்னு சொல்லவும் இவர் சொன்னால் செய்வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் கௌரிக்கு தோணுச்சு. அவளுக்கு பயம் வர ஆரம்பிச்சது. மௌனமாக நின்னா. மறுபுறம் ஒரு ரூமில் ஒரு கை ஒரு கவிதை எழுதி கிழிச்சு கசக்கி போட்டுட்டு இருந்தது. அந்த ரூமே ரொம்ப குப்பையாக இருந்தது. அப்போது அங்கே ஒரு செல்ஃப் நிறைய பொக்கே அடிக்கப்பட்டு வச்சுருந்தது. அந்த ரூம் முழுக்க நிறைய பெயிண்டிங்ஸ் இருந்தது. அது ரொம்ப அழகாக யாரோ வரைஞ்சி ஃப்ரேம் பண்ணி போட்டு வச்சுருந்தாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம கௌரியோட ஒவ்வொரு ஃபேஸ் ரியாக்ஷனையும் ரொம்ப அழகாக வரைஞ்சி வைக்கப்பட்டிருந்தது. அந்த எழுதிட்டு இருந்த கை பக்கத்திலேயே ஒரு செட் ஜிமிக்கும் இருந்தது. முகம் யாருன்னு தெரியல, ஆனால் அந்த பையன் ரொம்ப சின்சியராக எழுதிக்கிட்டு இருந்தான். மறுபுறம் நிலா அவளோட காலு தரையிலே படலை. அவள் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்த ப்ளே ஸ்டேஷனுக்கு போக போகிறோம் அப்படின்னு நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருந்தா. நிலாவோட சந்தோஷத்தை பார்த்த ஆர்ஜுனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. தங்கச்சியை இவ்வளோ சந்தோஷமாக பார்த்த அர்ஜுன் அவனையே மறந்து அவளை ரசிக்க ஆரம்பித்தான். அப்போ அவங்க வீட்டு காலிங் பெல்லை யாரோ அழுத்தினாங்க. அது யாருன்னு பார்க்க லக்ஷ்மி போனாங்க. அவங்க கதவை திறந்து பார்க்கும்போது அங்கே ஹவுஸ் ஓனர் நின்றுக்கிட்டு இருந்தார். அவரை பார்த்த லக்ஷ்மி, வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. சார், நான் இந்த மாதம் வாடகை அடுத்த வாரமே தந்துடுறேன், கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க லக்ஷ்மி. இதை கேட்ட ஹவுஸ் ஓனர் ராகவன் சிரிச்சுக்கிட்டே, என்ன லக்ஷ்மி சொல்கிறீங்க, நீங்கள் போன மாதமே ஹவுஸ் ரெண்ட் ஃபுல்லாக கட்டிட்டீங்களே அப்படின்னு சொல்ல லக்ஷ்மி ஷாக் ஆகி ஆர்ஜுனை பார்த்தாங்க. அவன் முகம் ரொம்ப குழப்பமாக இருந்தது. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம், நீங்கள் வீட்டோட ரெண்ட் மொத்தமும் கட்டிட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த வீடை நீங்களே வாங்கிட்டீங்களே, ஏன் எதுவுமே தெரியாத மாதிரி இப்படி புதுசாக கேட்குறீங்க, இனிமேல் இது உங்கள் சொந்த வீடு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட லக்ஷ்மி ஷாக் ஆகி, உங்களுக்கு யார் காசு கொடுத்தா அப்படின்னு கேட்க, தம்பி தான் கொடுத்தாரு அப்படின்னு சொன்ன உடனேயே அர்ஜுன் பயங்கரமாக ஷாக் ஆகி பார்த்தான். எது, நான் காசு கொடுத்தனா? என்ன நடக்குதுங்க? எனக்கு ப்ரொமோஷன் வாங்கியே 1 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளாடி நான் எப்படி உங்களுக்கு காசு தர முடியும்? அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு என்கிட்டயே காசு இல்லையே, நீங்கள் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதே நேரம் விக்னேஷ் பாபு அப்படிங்கிறவர்கிட்ட அர்ஜுன் மாதிரியே இருக்க ஒருத்தன் பெட்டி நிறைய கட்டுக்கட்டாக பணம் கொடுத்தான். அதில் மொத்தம் 3 லட்சம் ரூபாய் இருக்குது, என் தங்கச்சி ஆப்ரேஷனுக்காக வாங்கின காசு அப்படின்னு சொல்ல அவன் ஒரு ஸ்மைல் பண்ணினான். மறுபுறம் யுவராஜ் பால்கனியில் உட்காந்து அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த ஃபோனை எடுத்து பார்த்தவனோட முகம் ரொம்ப சந்தோஷமாக சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவன் அந்த காலை அட்டன் பண்ணி, அங்கிள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டான். இதை கேட்ட யுவராஜோட அங்கிள், பரவாயில்லையே, என்ன ஞாபகம்லாம் வச்சிருக்கியே, நான் கால் பண்ண உடனே அட்டன் பண்ணிட்டேன், எப்படி இருக்க, அப்புறம் கல்பனா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்க, நாங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜெயராம், நான் சாப்பிட்டேன்டா, சரி நான் ஃபோன் பண்ண விஷயம் சொல்கிறேன், வர வெள்ளிக்கிழமை நான் இந்தியா வரேன், என்னை பிக்கப் பண்ண நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லவும் யுவராஜ் ஏதோ சொல்ல வந்தான். அதை கூட கண்டுக்காமல், இங்கே பாரு யுவராஜ், வீட்டில் வேலை இருக்குது, ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குன்னெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது, நான் ஷார்ப்பாக 6 மணிக்கு ஏர்போர்ட்டில் வந்துடுவேன், நீ என்ன பிக்கப் பண்ண வந்துடு, சரி எனக்கு மீட்டிங் இருக்குது அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. இப்போ யுவராஜுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில.
ஏன்னா வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு தான் ஆர்ஜுனோட பர்த்டே பார்ட்டி வீட்டில் கிராண்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கான். இப்போது பர்த்டே பார்ட்டியை அட்டன் பண்ணவா இல்லை அங்கிளை பிக்கப் பண்ண போகவா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான். அந்த நேரம் சிவா கிட்ட இருந்து யுவராஜுக்கு ஃபோன் வந்தது. அந்த ஃபோன் கால் சத்தத்தில் தான் சிந்தனையிலிருந்து வெளியில் வந்த யுவராஜ் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு சிவா அப்படின்னு சொல்லவும், சார் வர வெள்ளிக்கிழமை நம்ம ஆஃபீஸில் இன்டர்ன்ஷிப்புக்காக சில ஸ்டூடெண்ட்ஸ் வர போகிறாங்களாம், அவங்கள நம்ம தான் சார் டீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட யுவராஜ் சேரில் அப்படியே சாஞ்சு உட்காந்துக்கிட்டான். என்ன சிவ சொல்கிற? எல்லாமே வெள்ளிக்கிழமையே ஏன்? இப்போ தான் என் அங்கிள் ஜெயராம் ஃபோன் பண்ணார். அவர் வெள்ளிக்கிழமை வராராம்மா, அதனால் அவர் பிக்கப் பண்ண போகணுமா? இல்லை நான் ஆர்ஜுனோட பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்ணுவேனா, இல்லை இன்டர்ன்ஷிப்புக்கு வர ஸ்டூடெண்ட்ஸை கவனிப்பேனா? என்னப்பா எல்லாம் வெள்ளிக்கிழமையே நடக்குது அப்படின்னு கேட்டதுக்கு சிவா சிரித்தான். மறுபுறம் கௌரி ரொம்ப நேரமாக கார்த்திகேயன் சொல்கிறதை யோசிச்சுக்கிட்டே இருந்தா. ஒருவேளை நான் அவனை லவ் பண்ணா ஒருவேளை உண்மையாகவே அவனுக்கு பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு அவள் யோசிச்சா. மேபி அவளுக்கு ஏதாவது ஆகிட்டா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு பயங்கரமாக யோசிச்சுட்டுக்கே இருந்தா. இதை காவேரி கவனிச்சாங்க. அப்போ அவகிட்ட ஒரு கப் டீயோட வந்தாங்க. கௌரி என்ன யோசிச்சுட்ருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு கௌரி, மா உனக்கே தெரியும்ல நான் அர்ஜுனை எவ்வளோ லவ் பண்ணுறேன், அவன் இல்லாமல் என்னால் வாழவே முடியாதுமா. ஆனால் நான் லவ் பண்ண போய் அவனுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்னம்மா, அவனுக்கு அப்பா இல்லை, அவன்தான் அவனோட அம்மா, அப்புறம் தங்கச்சிக்கு எல்லாமே. தங்கச்சியை படிக்க வைக்கிறான், அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு அப்பாவிம்மா. அவங்க அம்மா ஒரு சிங்க பெண்ணுன்னே சொல்லலாம். ஒரு தனி ஆளாக நின்று 2 பிள்ளைங்கள வளர்த்திருக்காங்க. எனக்கு பயமாக இருக்குது. நான் லவ் பண்ணி ஒரு அப்பாவியோட உயிர் போய் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட காவேரி, கௌரி உங்கள் அப்பா இந்த ஊரில் பெரிய கேங்ஸ்டர், அதனால தான்மா அவர் என்ன சொன்னாலும் அவர் பேச்சை நான் தட்ட மாட்டேன். நான் வாக்கப்பட்டதுக்கு அப்படி இருக்கலாம், அதுக்காக நீ அப்படி இருக்கணும்னு எந்த அவசியம் இல்லை. கவலைப்படாத, அந்த பையனுக்கு எதுவும் ஆகாது. உனக்கு எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணுவேன். அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தால் அவரை பார்த்துக்கலாம். என்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரகசியத்தை கௌரி காதில் சொல்ல கௌரி பயங்கரமாக ஷாக் ஆகிட்டா. மறுபுறம் அர்ஜுன் ஒரு முக்கியமான வேலையில் இருந்ததுனால லேட்டாக தான் வீட்டுக்கு கிளம்பியிருந்தான். அர்ஜுன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு போயிட்டு இருந்தான். அப்போ பின்னாடி ஒரு வண்டி அவனை ரொம்ப வேகமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறத அர்ஜுன் கவனித்தான். அவனுக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சது. உடனே அவன் பைக்கை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்ட ஆரம்பித்தான். அந்த ஃபாஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே அவன் பின்னாடி வந்த வண்டியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அவனை துரத்த ஆரம்பிச்சுது. ஒரு கட்டத்தில் அந்த வண்டி பயங்கர ஃபாஸ்ட் எடுத்து அர்ஜுனை அடித்து போட்டுட்டு போய்கிட்டே இருந்தது. அர்ஜுன் நிலக்குழஞ்சி கீழே கிடந்தான். உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தான். அந்த இடம் முழுக்க இரத்தத்தால் பரவ ஆரம்பிச்சுது. மறுபுறம், என்னடா நடக்குதுங்க? நீ அந்த காசை கொடுக்கலனா எப்படி நம்ம கடங்காரன் எல்லாம் காசையும் செட்டில் பண்ண முடியும்? யார் இதெல்லாம் கொடுத்தா? நமக்காக யாரா பண்ணுவா? நீ என்னன்னா கொடுக்கலன்னு சொல்கிற, நீ கொடுக்கலன்னா அப்புறம் யாரா கொடுத்துருப்பா அப்படின்னு லக்ஷ்மி கேட்டாங்க. அதுக்கு அர்ஜுன் குழப்பமா, எனக்கும் என்ன நடக்குதுன்னே தெரிலம்மா, ஆனால் நான் கொடுக்கல, ஏன்னா என்கிட்ட ஏது அவ்வளோ காசு அப்படின்னு சொன்னான். அது எல்லாம் யார் பண்ணுறா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான். என்ன கேட்ட நிலா, அம்மா எதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க? எது நடந்ததோ அது ரொம்ப அமோகமாக நமக்கு நடந்தது. விடு லக்ஷ்மி, இதெல்லாம் நம்ம லக்கு. அண்ட் இதை பற்றி ஓவராக யோசித்து கடவுளை எதுக்கு கஷ்டப்படுத்துகிற? கடவுள் வரம் கொடுத்துருக்கு, அதை நம்ம அனுபவிக்கணுமே தவிர ஆராயக்கூடாது. ஆனால் ஒரு விஷயம் என்ன யோசித்தேன்னா, நம்ம அண்ணா போல் இன்னொரு அண்ணா இருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு நிலா சொன்னான். இதை கேட்ட லக்ஷ்மி, ஆமாம், இங்கே இருக்க ஒருத்தனையே என்னால் சமாளிக்க முடியலை, இதில் இன்னொருத்தன் வேறையா? அட போமா, உனக்கு நாளை ஸ்கூல் போகணும்ல, போய் படு அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட அர்ஜுன், ஏன்பா நான் என் பாட்டுக்கு செவனேன்னு தானே இருக்கேன்,
எதுக்கு என்ன வம்பு கிழிக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். மறுபுறம் பிரசாந்த் சிரிச்சுக்கிட்டே, என்ன அரக்கன்னு சொல்கிறியாம்மா? நான் ரொம்ப நல்லவன், அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் லக்ஷ்மியை நான் உயிரோட வச்சுருக்கேன். அட நீ கவலைப்படாத, அவளை நான் எதுவும் செய்ய மாட்டேன். முதல்ல அவள் பையனை கண்டுபிடிச்சி அவள் கண்ணு முன்னாடி அவனை கொல்லணும். அதுக்கப்புறமா அவளோட பொண்ணை கண்டுபிடிச்சி அவளை கொல்லணும். அதுக்கப்புறமா 2 குழந்தைய செத்து போனதுக்கப்புறமா அந்த சோகத்திலேயே அவளும் செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கல்பனா கிட்ட வர, கல்பனா பிரசாந்தை தள்ளி விட்டு, நீங்கள் நீங்கள் 2 கொலை பண்ணியிருக்கீங்க, இன்னும் இன்னும் 2 கொலை பண்ண துடிக்கிற, இனிமேல் உன் கூட என்னால் வாழ முடியாது, என் குழந்தைங்கள நானே பார்த்துக்கிறேன், எனக்கு டைவர்ஸ் கொடு, இனிமேல் நான் உன் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எது, நீ என் கூட வாழ மாட்டியா கல்பனா? இவ்வளோ நடந்ததுக்கப்புறமா இவ்வளோ பேசியா நீ? 2 குழந்தைங்கள கருவில் அழிச்சிருக்கேன், உன் உயிரை எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, என் கூட வாழ்ந்து தான் ஆகணும். என்னை விட்டுட்டு விலகணும்னு நினச்ச, முதல்ல நலன் யோசிச்சுக்கோ அப்படின்னு வில்லங்கம்மா சொன்னார். இதை கேட்ட கல்பனாவுக்கு பயம் வர ஆரம்பிச்சது. அவங்க எதுவுமே பேசாமல் எழுந்து போயிட்டாங்க. உறவு மலரும்.